என்னப்பா விடிஞ்சால இருந்து குட்டி போட்ட பூனை மாதிரி அங்கே கொஞ்சம் பதறி கொண்டு திரிகிற. வேற சுடுதண்ணி குடிச்ச மாதிரி குதிச்சு கொண்டு நிக்கணும். அவன் வேற சீனியோட வாரண்டு போனவனே இன்னும் காண இல்லை. ஒடிக்கின்ற சைக்கிளை வேற கொண்டு போனவன் இந்த கண்டா இந்த நீ புலி தம்பி வந்ததான் எந்த பிள்ளைகள் ஒரு சாமானியம் இல்லையே. அவன் என்ன குழந்தை பிள்ளையே மேல மாடு மாதிரி வளர்ந்து நிக்கிறானப்பா. அவன்கிட்ட அது கடைசி பிள்ளை சைக்கிளை கொடுத்து விட்டு இருக்கிறாப்பா. உன்ற குடும்பத்தாருக்கு இப்படித்தானேப்பா. உண்டு குடும்பத்தாருக்கு மண்டைக்குள்ள ஒரு சரக்கும் இல்லை. என்னதான் செய்யறோம் இங்க வாரான் போட கூப்பிட்டு கொண்டு போ. என்னட்டுகள் போய் வெத்தில தட்டு கண்ணை படைத்து படைத்த இறைவன் கொடியவனே இறைவன் கொடியவனே. உங்க பேர் அந்த பிள்ளை ஒடிக்கிற சைக்கிள் என்ன பாடுபடுத்தி வச்சிருக்கான். டேய் டேய் எத்தனை வயசுடா உங்களுக்கு? இங்க பேர் அந்த பிள்ளைய பேர் அவன் சைக்கிளுக்கு வந்து அழுது கொண்டு நிக்கிறான். ஒரு தாய்மாமன் என்னடா அவன் சைக்கிள் எடுத்து ஓடிக்கொண்டிருக்கீடா. சோக்கான சைக்கிள் தான் உங்களை வச்சு வேணுமெண்டா இந்த சைக்கிள் நிக்குது மோட்டர் சைக்கிள் எடுத்து ஓடுங்களேன்டா. என்ன பெரிய சைக்கிள் நிக்கிறதால இந்த மாதிரி ஒரு தனி அவன் பாரு அவன் வந்து எனக்கு சொல்லி கம்ப்ளைண்ட் பண்ணி கொண்டு நிக்கிறான். படிக்கான் நீ வா செய்யலாம் நீ வா. சரி சரி சைக்கிள் இருந்து ஓடி அது சீனி என்று பாருங்க. ஒரு பஸ்காரன் வந்து தட்டி விட்டான். சீனி பை கீழே வந்து சீனி உடைஞ்சு இங்கப்பா சீனியும் சரியா சீனி பை சரி போச்சு. வந்து உண்ட தம்பிய நீ என்னடால சொல்லுப்பா. அவையில் தான் இந்த காசுக்கு நான் பிஸ்கட் பேக்கெட் வாங்கி சாப்பிட்டுட்டேன். சரி உள்ள போய் சமாளி. உனக்கு உனக்கு நீ சின்ன பிள்ளைய நினைச்சு கொண்டிருக்கிறியாடா. சாமான் பண்ணுங்க போனா அங்க கடையில 1000 ரூபாய் நிக்கிற இது போன முறை பான் கட்டத காசு 11 வாங்கி சாப்பிட்டுட்டு வர. இப்ப சீனிய பஸ்ல போய் சீனி பைய பஸ்ல விட்டுட்டு வர. என்னடா செய்ய போற நீ? உனக்கு காலாவத்துல கல்யாணம் கட்டி வைக்காம விட்டுறது எங்களை போலதான். அதுக்காக இன்னும் நீ சின்ன பிள்ளைய போய் கொண்டிருக்கிற. இந்த பிள்ளை